ஷோ ஸ்டார்ட் ஆடனே வச்சு புழக்கப்பட்ட முதல் ஆள்னா நம்ம பார்வதி தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டபுள் ஒன்று தான் எவ்வளவு பெருசா ஊதுவாங்க உங்களுக்கு தெரியும், நீங்களே நல்லா ஊதுவீங்க வேற. பார்வதிட்ட சேதுவனா கேட்பாரு, இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்க, அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பார்வதி சொல்லுவாங்க, கனிக்கு வந்து ராஜமாதான் பேர் வச்சேன், விக்ரமுக்கு விக்ரம் வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குசும்பி அப்படின்னு பேர் வச்சீங்களே அது யாரு அப்படின்னு சேதுவனா கேட்பாரு. நம்ம சொல்லுவோம்ல சார், குசும்பி கரும்பி அப்படின்ற மாதிரி. அரோரா அவ்வளவு பிடிக்குமா? எப்பயும் போல திவாகர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாரு. சேதுவனா என்ன கோவத்துல இருந்து அந்த ஒரு காட்டு காட்டி விட்டாரு. ஏங்க நீங்க திரும்பி உங்க சிரிப்பு என்ன மயக்குதுன்னு நினைச்சு சிரிக்காதீங்க. சிரிச்சீங்கன்னு இருப்பேன், சப்பு நிறைஞ்சிருவேன். அது மட்டும் இல்லாம திவாகர் பார்வதி சொன்னா அந்த ஆபாச குறியீடுக்கும் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு. சார் கேமரா இங்க வைங்க சார், டேபிளுக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க, உடம்ப இரும்பாக்கிக்கடா. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது யாரெல்லாம் கூட இருந்தா அப்படின்னு கேட்கும்போது அரோரா மட்டும் எந்திரிச்சுப்பாங்க, திவாகர் எந்திரிச்சுக்க மாட்டாரு. சம்பந்தப்பட்டவங்க எந்திரிங்க இதுல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. ஃபர்ஸ்ட் யார் சொன்னது ஆபாச குறியீடுன்னு? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு.